ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி வழக்கம் போல் இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 20/7/2025 ஆடி மாதம் 4ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:51 சூரிய அஸ்தமனம் மாலை 6:39 இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் ஆடி கிருத்திகை அற்புதமான நாள். முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளிலே சமீபத்திலே திருச்செந்தூரிலே அருமையான முறையிலே கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றத்திலே அருமையான முறையிலே கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆக சிறப்பானதொரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கும்பாபிஷேகங்களை எல்லாம் இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள் நடைபெறுகின்ற அற்புதமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே முருகப்பெருமானை இன்றைய நாளிலே வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மதியம் 3:15 முதல் 4:15 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 முதல் 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்கலாம், குருவை தரிசிக்கலாம், தீட்சை வாங்கலாம், வியாபாரம் தொடங்குவதற்கு, விவசாயம் செய்வதற்கு, ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு, திருமாங்கல்யத்திற்கு தங்கம் வாங்குவதற்கு, நகைக்கடை துவங்குவதற்கு, பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு என எல்லாவற்றுக்கும் சிறப்பான நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனிகோரை நேரம் காலை 10 முதல் 11 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரங்களிலே கவனமாக இருங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள். முக்கியமான முடிவுகளை இந்த நேரத்திலே எடுக்காதீர்கள். ஆகவே இந்த நேரத்திலே கவனமாக இருங்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10:36 வரை கிருத்திகை, அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 11:19 வரை தேய்பிறை தசமி, அதன் பிறகு ஏகாதசி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம ராசி துலாம் ராசிக்கு சந்திராட்டமம், மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்று இரவு 10:36 வரை சித்ரா நட்சத்திரத்துக்கு, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே கருநீல நிற ஆடை அணிவதை தவிர்க்க வேண்டும். நாளைய விசேஷம் அன்று ஏகாதசி திதி. இன்று மருமகனுக்கு அற்புதமான ஆடி கிருத்திகை, நாளை ஏகாதசி திதி மாமனுக்கு. ஆக மாமனுக்கும் மருமகனுக்கும் அடுத்தடுத்த நாட்களிலே திருவிழாக்கள், விரதம் இருக்க வேண்டிய நாட்கள். இன்றைய நாளிலே ஆடி கிருத்திகை, மருமகனுக்கு அதாவது முருகனுக்கு விரதம் இருக்க வேண்டும். நாளைய தினம் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும், திருமாலுக்கு விரதம் இருக்க வேண்டும். மிக சிறப்பான நாட்கள் அடுத்தடுத்து நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரியங்கள் கைகூடி வரும், கடன் பிரச்சனைகள் தீரும், பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும், பழைய பாக்கிகள் வசூலாகும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள், புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கின்ற நாள், நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள், திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும், குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து
பணம் கைக்கு வரும், மனம் சந்தோஷமாக இருக்கும், எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும், தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும், புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும், மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை பெறும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள், சிறப்பான நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் விலகும். அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை. புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே அமைதியாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கடன் பிரச்சனைகள் தீரும். புதிதாக வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நாளாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் கிடைக்கும். என்றாலும் அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்கக்கூடாது. காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே எல்லா விதத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். பேசுகின்ற பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும். பிறருடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற அற்புதமான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். வண்டி வாகன யோகம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் லாபங்களை பெறுவீர்கள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் மீனராசியினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய தர்மத்திலே ஆலயங்களுக்கு செல்வது எத்துணை முக்கியமோ அதே போல புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடுவது என்பது மிக முக்கியமாக நமக்கெல்லாம் பணிக்கப்பட்டிருக்கின்றது. கங்கையிலே நீராட நம்முடைய முன்ஜென்ம வினைகளும் இந்த ஜென்மத்திலே நாம் செய்திருக்கின்ற பாவமும் தீரும் என்பது ஐதீகம். கங்கா, யமுனா, சரஸ்வதி என நதிகளிலே நீராடி நம்முடைய பாவங்களை கரைத்து கொள்ள வேண்டும் என நம்முடைய தர்மம் நமக்கு சொல்லியிருக்கின்றது. அந்த வகையிலே வடக்கிலே மட்டும்தான் அப்படிப்பட்ட நதிகள் இருக்கின்றதா, புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றதா என்றால் வடக்கில் மட்டுமல்ல, தெற்கிலேயும் நிறைய புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே 7 ஜென்ம கர்ம வினைகளை அதிலே இருந்து நாம் விடுபடுவதற்கு
அற்புதமான ஒரு தீர்த்தம் சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் மற்றும் அக்னி தீர்த்தம். முக்குளங்கள், 3 தீர்த்தங்கள். இந்த தீர்த்தங்களிலே நீராடுவதால் நம்முடைய முன்ஜென்ம பாவங்களும் இந்த ஜென்மத்திலே நாம் அறியாமல் செய்த பாவங்களும் தீரும் என்பது ஐதீகம். இந்த நதிகளிலே எப்படி நீராட வேண்டும் என்றால், தலைக்கு மேல் சிறிய இலையிலே பச்சை பயிறு வைத்துக்கொண்டு தம்பதி சமேதராக திருவெண்காடு தலத்திலே உள்ள அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என்ற இந்த 3 தீர்த்தங்களிலே வளர்பிறையிலே வருகின்ற புதன்கிழமைகளிலே புதன் ஹோரையிலே மூழ்கி நீராடி புதன் கிரகம் மற்றும் இத்தலத்திலே உள்ள 3 மூர்த்திகளான ஸ்வேதாரண்யேஸ்வரர், நடராஜர், அகோரமூர்த்தி, இந்த 3 மூர்த்திகளையும் வணங்க வேண்டும். 3 சித்திகளான பிரம்ம வித்யாநாயகி, காளிதேவி, துர்கை ஆகியோரையும் இந்த தலத்திலே வழிபட வேண்டும். அதேபோல் இந்த தலத்திலே உள்ள 3 தலவிருட்சங்கள் வடவால், வில்வம், கொன்றை. இத்தலத்திலே சந்திரதீர்த்தம் அருகிலே இருக்கின்ற ஆலமரத்திலே அடிப்பகுதியிலே ருத்ரபாகத்தையும் தரிசனம் செய்பவர்களது 7 ஜென்ம கர்மவினை தீரும் என்பது ஐதீகம். மேலும் எல்லா விதமான செல்வங்களையும் அவர்கள் பெறுவார்கள் என்பதும் உண்மை. இது நடைமுறையிலே நாம் பார்த்திருக்கின்ற உண்மையாகும். திருவெண்காடு தலத்திலே உள்ள வடவால் ஆலவிருட்சத்தின் அடியிலே உள்ள ருத்ரபாதத்தின் அருகிலே நமது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் செய்தால் நம்முடைய 21 தலைமுறையில் வருகின்ற பிதுர் சாபங்கள் நீங்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிதுர் சாபம் இருக்கக்கூடாது, பெண் சாபம் இருக்கக்கூடாது. இந்த சாபங்கள் நம்முடைய பரம்பரையை அழிக்கக்கூடியவை. ஆகவே பித்ருக்களுக்கான கடமைகளை நாம் முறையாக செய்ய வேண்டும். ருத்ரகயா என்று சொல்வார்கள் இந்த பகுதியை. காசியிலே இருப்பது போன்று, காசியிலே இருப்பது விஷ்ணுகயா என்றால் இங்கே இருப்பது ருத்ரகயா. ஆக இந்த இடத்திலே நாம் முன்னோர்களுக்கான தர்ப்பணங்களையும் திதியையும் செய்தால் நம்முடைய 21 தலைமுறைகளுக்கான பாவங்கள் போகும் என்பது ஐதீகம். பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும், குழந்தை பேறு கிடைக்கும், திருமண வரவும், திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். ஆகவே இவையெல்லாம் இந்த ஆலயத்திலே வந்து நாம் இந்த 3 தீர்த்தங்களிலே நீராடி முன்னோர்களுக்கு முறையாக திதி தர்ப்பணம் போன்றவற்றை செய்தால் நமக்கு கிடைக்கின்ற பேறுகள் ஆகும். இங்கு கல்வி தொழிலுக்கு அதிபதியான புதனுக்கு தனி ஆலயம் இருக்கின்றது. ஆகவே புதன் அருள் குறைவாக இருப்பவர்கள் இந்த ஆலயத்துக்கு அவசியம் வர வேண்டும். தொழில் சிறப்பதற்கும், பிணிகள் போவதற்கும், பிள்ளைப்பேறு கிடைப்பதற்கும் இங்கு வந்து வழிபாடு செய்தால் அவை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் குணமாகும். இங்கு வந்தால் கல்வி மேன்மை அடையும், நாவன்மை அதிகரிக்கும். சொற்பொழிவு மற்றும் இசைத்துறையில் இருப்பவர்கள் இந்த ஆலயத்துக்கு அவசியம் வர வேண்டும். அதேபோல் நம்மை பீடித்திருக்கின்ற பேய்பிசாச தொல்லைகள் அகலும். இத்தலத்திலே வழிபடுவோருக்கு துயரம் நீங்கி நல்ல மன அமைதி கிடைக்கும் என்பது ஐதீகம். வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவை மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திலே ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கின்ற ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமியை நாம் வணங்கினால் நாம் கல்வி கலைகளிலே மேன்மை அடையலாம். ஆன்மீகத்திலே நம்முடைய மனமானது லயிக்கும். அப்படி ஆன்மீகத்திலே நம்முடைய மனதானது லயிக்கும் போது நமக்கு சிவகடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான இந்த தலத்துக்கு, திருவெண்காடு தலத்துக்கு சென்று இந்த 3 தீர்த்தங்களிலே நீராடி புதனை வணங்கி ஸ்வேதாரண்யேஸ்வரரை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.